வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்துள்ள குரு மகான்களின் சக்தியும் நாம் ஒவ்வொருவரது உள்ளும் புறமும் இருந்து நம்மை இயக்கி வழிநடத்தி காப்பு தருமாக நமது எண்ணம் சொல் செயல்களில் இறை மற்றும் குரு ஆற்றல் நிரம்பி இருக்குமாக. நான் இன்று நடத்தவிருக்கும் பாடத்தினை இறை மற்றும் குரு ஆற்றல் என்னுள்ளிருந்து நடத்துமாக. இந்த பாடத்தை கற்கும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று பேரின்ப நிலையை அடைய இறையருளும் குருவருளும் என்றென்றும் துணை புரியும் ஆக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க்குள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A and B can do a work together in 18 days. A is 3 times as efficient as B. In how many days can B alone complete the work? வந்து A, B ரெண்டு பேரும் சேர்ந்து 18 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. A is 3 times as efficient as B அப்படின்னா A வந்து Bயை விட 3 மடங்கு செயல்திறனோட வேலை செய்வாங்க. அதான் அர்த்தம். எஃபிஷியன்ட் அப்படின்னா செயல்திறன், அதாவது பெர் டே ஒர்க்கு அல்லது பெர் ஹவர் ஒர்க்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை பி வந்து செய்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் அதிகமாக இருக்கும். ஏ எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதாவது எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் கம்மியாக இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அலோன். ஸோ அந்த வேலையை இந்த கம்ப்ளீட் த ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க்கு. சில நேரத்தில் கம்ப்ளீட் த 50% ஆஃப் ஒர்க், 60% ஆஃப் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு கான்செப்ட் தெரியுங்கிறச்சுல ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த வேலையை பி மட்டும் செய்கிறதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ ஆப்ஷன் ஓகே 72 டேஸ். வெரி குட். 72 வரும். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. 54 வராது. அதாவது டைமையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஒர்க்கு உங்களுக்கு கிடைக்கும். டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். சிம்பிளாக ஒர்க்கு. உங்களுக்கு இது புரியுதுக்காண்டி ஒரு ஆள், சரிங்களா, ஒரு மென் ஒரு நாளைக்கு 10 ஹவர் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? ஒரு மென். அவரோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 யூனிட் ஒர்க்கை முடிக்கிறாரு. அது எப்படின்னா அந்த மென்னுங்கிறவர் எஃபிஷியன்சிங்கிறது 1 ஹவருக்கு ஒரு 8 யூனிட் ஒர்க்கை முடிக்கிறாரு. அது எஃபிஷியன்சிங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒர்க் டன் பெர் டைம். அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, எஃபிஷியன்சி இந்த ஒரு மென்னுங்கிறவர் 1 மணி நேரத்துக்கு 8 யூனிட் ஒர்க்கை முடிச்சிருக்கிறாரு. ஸோ அப்புறம் டோட்டலாக எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க நீங்களே சும்மா மனசுலேயே போடுங்க. 1 மணி நேரத்துக்கு 8 யூனிட்டு அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு 80 யூனிட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் லாஜிக்கு. ஸோ டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே டைம் அண்ட் ஒர்க்கு முடிஞ்சுது. ஏ அண்டு பி கேன் டூ எ ஒர்க். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 18 நாள். என்ன பண்ணிடுங்கன்னா
18 நாள். இப்போ வந்து இப்போ எஃபிஷியன்சி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க 3 டைம்ஸ். ஸோ ஏ டு பி எஃபிஷியன்சி எவ்வளோ? ஏ இஸ் 3 டைம்ஸ். ஸோ ஏ 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா பி 1 மடங்கு இருக்கும். இதுதான் எஃபிஷியன்சிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க. எதுக்கு? பிக்கு மட்டும். டோட்டல் ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இப்போ என்ன பண்ணிடலான்னா இதில் இருந்து நமக்கு டைம் தேவை தானே. டைம் எதுக்குள்ளது? பிக்குள்ளே டைம் தேவை. அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடு பை எஃபிஷியன்சி ஆஃப் பி போட்டுடலாமா? ஸோ டைம் பியோட டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு. இப்போ இதில் டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ அதை பாருங்கள். ஸோ டோட்டல் ஒர்க்கு இந்த இடத்துல டைம் எவ்வளோ? 18 4 டோட்டல். இங்கே 18. ஸோ இந்த 18 இங்கே போடுங்க. எஃபிஷியன்சி 2 பேருக்கும் சேர்த்து எவ்வளோங்க? ஏ வந்து 3, பி 1. அப்படின்னா எவ்வளோ? 4 அப்படின்னு வச்சுக்கலாமா? அல்லது 4x அப்படின்னு கூட வச்சுக்கலாமா? உங்களுக்கு புரியுதுக்காண்டி. இது 3x, இது 1x, அப்படின்னா 4x. ஸோ இதில் என்ன பண்ணிடலாம்? 18 இன்ட்டு 4x. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? இங்கே 1x. அது நீங்கள் 1ன்னு கூட வச்சு போடலாம், ஏன்னா அது கட் ஆயிரும். ஸோ இது எக்ஸ் கட் ஆயிரும் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ டைம் எவ்வளோ? 72. இவ்வளோ தான் டைம் ஆஃப் பி வந்து 72 டேஸ். ஒரே ஸ்டெப் தான். இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சினாலே ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஸோ இந்த எஃபிஷியன்சியை எடுக்க தெரியணும். இது 3:1. ஸோ ஏ 3 மடங்கு, பி 1 மடங்கு. ஸோ அதில் அப்படி போடுங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? எஃபிஷியன்சி டோட்டல் இது எவ்வளோ? இது 3, இது 1, 3 1 4. அவ்வளோதான். ஸோ இந்த 4 போட்டுருங்க. கீழே எது கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதோட எஃபிஷியன்சி. இப்போ இன்கேஸ் இதே கொஸ்டினில் டீக்கு டைம் ஃபார் ஏ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே கான்செப்ட் தான். டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 18 இன்ட்டு அதே 4 தான். இதுக்குள்ள ஏக்குள்ள எஃபிஷியன்சி எவ்வளோ? ஏயோட எஃபிஷியன்சி 3. ஸோ கட் பண்ணிங்கன்னா 6, 24 டேஸ் வரும். இதுதான் லாஜிக். ஸோ புரியலன்னா எனக்கு சாட் பாக்ஸில் மெசேஜ் கொடுங்க. ஏ அண்டு பி கேன் டூ எ piece of work in 18 days. B and C can do it in 30 days. If A is twice as good a workman as C, in how many days B alone can do the work? ஸோ அதை கண்டுபிடிக்கணும். A to B, ஏயும் பியும் 18 நாள், C and B இவங்க 2 பேரும் சேர்ந்து 30 நாள். ஏ இஸ் ட்வைஸ். அப்படின்னா எஃபிஷியன்சி, இந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டு சி எவ்வளோ? 2:1. ஸோ ஏ 2 மடங்கு வேலையை பார்த்தாங்கன்னா சி 1 மடங்கு வேலையை பார்ப்பாங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 20 யூனிட் ஒர்க்கை பார்த்தாங்கன்னா சி வந்து 10 யூனிட் பார்ப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ பி அலோன் கேன் டூ. ஏ ப்ளஸ் பி எவ்வளவுன்னு பாருங்கள். 18. இங்கே டைம் எழுதிக்கோங்க. 18 டே. பி ப்ளஸ் சி எவ்வளோ? 30 டேஸ். ஸோ இந்த ரெண்டுமே 18 30. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ 18 30க்கும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? இருக்கிறதுலையே பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க, 30.
பெருக்கல். இந்த 30ல் 18 வருதான்னு பாருங்கள், வராது. ஸோ என்ன பண்ணலாம், 18 பிரேக் பண்ணுங்க. ஸோ 3 இன்ட்டு 6, இதை வந்து 5 இன்ட்டு 6ன்னு பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6க்கு இந்த 6 அடி ஆயிரும், இந்த 3 மட்டும் இருக்கும். இந்த 3யே இங்கே போட்டுட்டிங்கன்னா 90ன்னு வந்துடும். ஸோ இந்த 90 என்ன பண்ணிடுங்க, ஒர்க்காக எடுத்துருங்க. ஒர்க், டோட்டல் ஒர்க்கு 90 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ 18 நாள் ஆகுது ஏயும் பியும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. மொத்த ஒர்க்கு 90. அப்படின்னா எஃபிஷியன்சி, அப்படின்னா பெர் டே எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும், 90/18. எஃபிஷியன்சி இதுக்கு 5 இருக்கும். இது பாருங்கள், 90/30, 90/30 போட்டிங்கன்னா பி அண்டு சியோட எஃபிஷியன்சி 3 இருக்கும். இங்கே எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஏ ப்ளஸ் பி இது எஃபிஷியன்சி எவ்வளவு, 5. பி ப்ளஸ் சி எஃபிஷியன்சி 3. ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா, டோட்டலாக ஹிட் அண்ட் ட்ரையல் மாதிரி போடுங்க. என்ன பண்ணலாம், இது இங்கே பாருங்கள், இவங்களுக்கும் இவங்களுக்கும் 2:1ங்கிற ரேஷியோவில் இருக்குதுங்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே மேட்ச் பண்ணியே பாருங்கள், என்ன போட்டால் இது டேலி ஆகும்னு பாருங்கள். பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே பி என்ன போடுறீங்களோ அதை தான் இங்கேயும் போடணும். ஸோ பி என்ன போடலாம், அதே மாதிரி ஏ போடுற வேல்யூக்கும் சிக்கும் டபுளாக இருக்கணும். இப்போ ஹிட் அண்ட் ட்ரையல் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், அப்போ தான் வரும். இல்லைனா ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணிங்கன்னா டைம் ஆகும். ஸோ இந்த லாஜிக்கு அப்புறம் இந்த கொடுத்துருக்கிற இது, இந்த இதில் பியும் இங்கே பியும் காமனாக வருது. ஸோ என்ன பண்ணலாம், பிக்கு 1 1ன்னு போடுங்க. ஸோ அப்படின்னா இது 5னா இங்கே 4 வருமா, இதுக்கு 2 வரும். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. ஸோ A/C எஃபிஷியன்சி எவ்வளோ, 2:1. 4:2வும் 2:1ம் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு. ஸோ இதுலேருந்து என்ன ஆகிப்போச்சு, பியோட எஃபிஷியன்சின்னு கண்டுபிடிச்சாச்சா. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். பியோட எஃபிஷியன்சி 1ன்னு கண்டுபிடிச்சாச்சுலா. இப்போ பியோட டைம், உங்களுக்கு டைம் ஈக்குவல் டு, அது டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு. ஸோ டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு டிவைடு பை எஃபிஷியன்சி ஆஃப் பி. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்கு 90, எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 1. ஸோ 90 days அப்படின்னு கிடைக்கும். அது கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இருந்து மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். வேறு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா பட் டைம் எடுக்கும், ஆனால் வரும், ஆன்சர் வரும். ஆனால் நம்ம எக்ஸாமில் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். வேறு எதிராலையும் உங்களால் போட முடியாது, பார்த்துக்கோங்க. ஏபி இதோட எஃபிஷியன்சி, நம்ம இப்போ எஃபிஷியன்சி தான் பார்க்குறோம். ஏபி எவ்வளோ, 5. பிசி 3, அப்படி தானே, அதான் அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 5 3. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணிடுங்கன்னா, இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏ மைனஸ் பி, சி எவ்வளோ இருக்கும், இந்த பியும் கட் ஆயிரும். ஸோ 2. ஸோ ஏயோட எஃபிஷியன்சியும் சியோட எஃபிஷியன்சிக்கும் உள்ள கேப் எவ்வளோனா 2 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு A/C எவ்வளோ, 2:1. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, A = 2C, அதான அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த இடத்துல 2Cன்னு போட்டுருங்க. போட்டிங்கன்னா 2C - C = 2. ஸோ சியோட எஃபிஷியன்சி உங்களுக்கு 2 அப்படின்னு கிடச்சிரும். C 2ன்னு தெரிஞ்சு போச்சா. இங்கே பாருங்கள், இதில் C 2, ஆட்டோமேட்டிக்காக B 1 முடிஞ்சு போச்சு. இது 2ன்னா சரி, B 1ன்னா A 4
இதுலேருந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ பியோட டைம் என்னென்னு கேட்டால் டைம் ஃபார் பியோட டைம் கேட்ட மாதிரி சியோட டைம் பி தான் கண்டுபிடிச்சாச்சுலா. சியோட டைம் கேட்டாங்கன்னா 90/2 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஏன்னா சியோட எஃபிஷியன்சி இது. ஸோ அப்படின்னா 45 நாட்கள். இப்போ இதே இது ஏயோட டைம் கேட்குறாங்க. ஏயோட டைம் கேட்குறாங்க அப்படின்னா 90 ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ 4. ஸோ போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 22 1/2 டேஸ் இப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டோட்டலாக எஃபிஷியன்சி ஆஃப் A/B/C எவ்வளோ வரப்போகுது ABC. பிக்கு வந்து 4 இருந்துச்சுன்னா சரி ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2. ஸோ நீங்கள் ஹிட் அண்ட் ட்ரையில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் அப்படியே பேனாவோட யூசேஜை குறைச்சி நீங்கள் டக்குன்னு கொண்டு வந்துடலாம். ஆனால் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. என்றைக்குமே அது டைம் கன்சியூமிங்காக ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். A and B together can do a piece of work in 12 days. So A plus B 12 நாட்கள். A alone can do it in 18 days. A மட்டும் 18 நாட்கள். In how many days B alone can do the same work? அதே ஒர்க் சரிங்களா. கேன் டூ த ஒர்க் அதே ஒர்க். ஸோ இதுக்கு எஃபிஷியன்சி எடுங்க. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க்குக்கு என்ன பண்ணணும் 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ 18 தான் பெரிய நம்பர். 18ல் 12 வருதான்னு பாருங்கள். வராது. ஸோ 2 × 6 6 இருக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36. இதான் டோட்டல் ஒர்க். ஸோ இது எத்தனை டைம் இருக்குது எஃபிஷியன்சி பார்க்கணுன்னா 36/12 3. ஏயோட எஃபிஷியன்சி 2. ஸோ இதிலிருந்து A + B வந்து 3, A 2 அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 1ன்னு கிடைக்கும். பியோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னு கிடைச்சிரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 2ன்னு தெரிஞ்சிச்சு. இது என்னவாக இருக்கும் 1. 2யும் கூட்டினா 3. ஸோ என்னது டைம் தான் கேட்டிருக்குறாங்க. டைம் எதுக்கு பியோடது. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ 36. பியோட எஃபிஷியன்சி 1. ஸோ 36 டேஸ். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு இதை பொறுத்தளவில் சிஜிஎல் மெயின்ஸை பொறுத்தளவில் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 3 டாப்பிக்லேயுமே. நானும் கடந்த ஒரு 7-8 கொஸ்டின் பார்த்துட்டேன். எல்லாத்துலேயுமே அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. அதில் 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 1 மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்ற எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்ஸ் மட்டும்தாங்க சிஜிஎல்லில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுவும் ஈஸியாகிடும். ஓகே. A, B and C can do a work separately in 18, 36 and 54 days respectively. They started the work together, but B and C left 5 days and 10 days respectively before completion of the work. In how many days was the work finished? ஸோ என்ன பண்ணுங்க A, B, C. ஸோ இங்கே டேஸ் எழுதிக்கோங்க. இது 18, 36. C வந்து 54. ஸோ இந்த 3க்கும் எஃபிஷியன்சி பாருங்கள் 18, 36, 54. ஸோ எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ணலாம் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க 54. நெக்ஸ்ட்டு இந்த 54ல் 18 வருமானு கேட்டால் கட்டாயம் வந்துடும்.
ஏன்னா இது பார்த்துக்கோங்க 18 × 2 இது 18 இது 18 × 3. ஸோ 18 இந்த 54க்குள்ளே வருது. இந்த 18 வந்துடும், இந்த 18 வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஸோ மிச்சம் இருக்க 2 மட்டும்தான் இதில் வராது. ஸோ அந்த 2 மட்டும் இங்கே போட்டுருங்க. ஸோ அப்படின்னா இதோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 108. ஸோ இப்போ எஃபிஷியன்சி போடலாமா? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ. ஸோ என்ன பண்ணலாம்? 108/18 அப்படின்னா 6 டைம்ஸ். இது பார்த்துக்கோங்க. பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி 2. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் பி அண்டு சி லீவ் ஆகலை, ஃபுல்லாக வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ இதுதான் டைம். என்ன நடந்திருக்குன்னா, இது வர எல்லாரும் சேர்ந்து வேலையை பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த டைம் இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது 5 நாள் முடியறதுக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாரு? பி லெஃப்ட் ஆகிறாரு. அதானே பி 5 நாள். ஸோ பி பார்த்திங்கன்னா 5 டேஸ்க்கு பிஃபோராக லெஃப்ட் ஆகிடுறாரு. பி லெஃப்ட். இங்கேருந்து முடிகிறதுக்குள்ளே இது ஒர்க்கு ஸ்டார்ட்டு, இது எண்டு. ஸோ எண்ட் ஆகிறப்போ ஏ மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சி லெஃப்ட் ஆகிறாங்க. 10 டேஸில் பிஃபோர் லெஃப்ட் ஆகிறாங்க. இதான் லாஜிக். ஸோ இங்கே இது வந்து 10 டேஸ். ஸோ இந்த 10 நாளைக்கும் இந்த 5 நாளைக்கும், இந்த 5 நாளைக்கு யார் இருக்க மாட்டாங்க? இந்த 5 டேஸில் பி இருக்க மாட்டார். இந்த 10 டேஸில் சி இருக்க மாட்டாங்க. இதுதான் லாஜிக். இப்போ டோட்டல் ஒர்க்கு வந்து 108. இப்போ ஒரு வேளை சப்போஸ் பியும் சியும் ஃபுல்லாக இருந்து வேலை பார்த்தாங்கன்னா டோட்டல் ஒர்க்கு எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 108 இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷனில் இருந்து 108ன்னு போட்டுக்கோங்க. இந்த சியும் சி இந்த 10 நாளைக்கு எவ்வளோ வேலையை பார்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். சி இந்த 10 நாளில் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? ஒரு நாளைக்கு சி 2 யூனிட் வேலையை பார்த்துருப்பாங்க. அப்படி தானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு 2. ஸோ அப்புறம் 10 டேஸ். இது எஃபிஷியன்சி ஆஃப் சி. ஸோ எவ்வளோ வரப்போகுது? 2. ஸோ 20 வேலையை முடிச்சிருப்பாங்க. சியோட அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நம்ம கால்குலேஷனுக்காண்டி பண்ணுறோம். அதே மாதிரி பி பாருங்கள், 5 டேஸ். பியோட எஃபிஷியன்சி 3. ஸோ அப்படின்னா டோட்டலாக பி எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? ஒரு வேலை இருந்திருந்தாங்கன்னா இது ஒரு 15, இது ஒரு 20, ஒரு 35, ஒரு 108, 143. ஸோ டோட்டலாக 143 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ 143 இந்த 3 எஃபிஷியன்சியை போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் எவ்வளோ கிடச்சிரும். ஸோ எவ்வளோ வரும்? 6, இது ஒரு 3, இது ஒரு 2. ஸோ அதாவது 143/11 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 13 நாட்கள். அதாவது டைம் இன் ஹவு many days the work was finished. மூணு பேர் சேர்ந்து அந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி வேலையை பார்த்தாங்கன்னா 13 நாளில் முடிப்பாங்க. நீங்கள் அப்படி தான் எடுத்து பண்ணணும். நம்ம கால்குலேஷன் தானே பண்ணுறோம். இப்போ 108ன்னு வச்சு பண்ணுறோம். இது வந்து நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காண்டி தான். ஸோ என்ன
டேட்டா கொடுத்தா ஏதாவது எல்சிஎம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாயிரும். அதுக்கு தான் நம்ம எல்சிஎம்மே எடுக்கிறோம். இப்போ ஏ ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, பி வந்து 5 நாளைக்கு முன்னாடி லீவ் ஆகுறாங்க, சி பார்த்துக்கோங்க 10 நாளைக்கு முன்னாடி லீவ் ஆகிருந்தாங்க. ஒருவேளை ஃபுல்லாக வேலை பார்த்தா எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? இந்த கொடுத்துருக்குற டைம் இப்போ இங்கே வாங்க, இப்போ ரிவர்ஸில் வாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிற டைம் இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ டோட்டல் டைம் 13 நாள். ஓகேவா? 13 days. அதானே கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட். இப்போ இதில் பி லெஃப்ட் ஆகுறாங்க, இதில் சி லெஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இது ஏ கம்ப்ளீட்டாக முடிக்கிறது ஏ. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 13வது நாள், இது டே 13, இது டே 0ல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பி என்ன ஆயிருக்கும்? 13லிருந்து ஒரு 5 கழிங்க. ஸோ அப்படின்னா 8வது நாளில் பி லெஃப்ட் ஆகிருப்பாங்க. இது பாருங்கள், சியை பாருங்கள், 10 நாள் அப்படி தானே, 10 days அப்படின்னா 3வது நாளோட முடிவில் சி லெஃப்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? சி. ஸோ இந்த கேப்பில் தான் ஏபிசி 3 பேரும் இருந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, கொடுத்துருக்கிற கண்டிஷனை பாருங்கள். ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 6. ஸோ ஏயோட ஒர்க்கு எவ்வளோ இருக்கும்? ஒர்க் ஏக்கு எவ்வளோ இருக்கும்? ஏயோட எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், அப்படி தானே? ஸோ எஃபிஷியன்சி எவ்வளவு? 6. ஏ 13 நாள் வேலை பார்த்துருப்பாங்க, 13 days. இது எஃபிஷியன்சி, இது டைம். ஸோ பிக்கு பாருங்கள், பி என்ன பண்ணியிருக்கிறாங்க? பியோட டைம் பார்த்துக்கோங்க, 8 நாள். பியோட எஃபிஷியன்சி 3. இது எஃபிஷியன்சி, இது டைம், இது பி. ஓகேவா? சிக்கு பாருங்கள், சி என்ன பண்ணியிருக்கிறாரு? சியோட எஃபிஷியன்சி 2. சிக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க ஒர்க் பண்ணுறதில்? 3 நாள் தான் எடுத்திருக்கிறாங்க. மற்ற நாள் அவர் வேலையே பார்க்கல, லீவ் ஆகிட்டாங்க. ஸோ 3 இதான் டைம். ஸோ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது எவ்வளோ வரும்? 13 × 6, 13க்கு 6 78. இது பாருங்கள், எண் 3 24, இது ஒரு 6. ஸோ 30 108 அப்படின்னு கிடச்சிச்சா டோட்டல் ஒர்க்? இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சாங்க? டோட்டல் ஒர்க்கு இங்கே வந்த ஒர்க்கும் இந்த வந்த ஒர்க்கும் சமம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை இப்படி தான் போடணும். இல்லை நீங்கள் வேறு எந்த மெத்தடில் போட்டாலும் டைம் ஆகும். ஈக்குவேஷன்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் இப்படி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அசியூம் பண்ணணும், சப்போஸ் பி அண்டு சி லீவ் ஆகாமல் ஃபுல்லாக வேலை பார்த்தா எவ்வளோ பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 143 உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களோட எஃபிஷியன்சி, இவங்களோட எஃபிஷியன்சி, அதால் வகுத்தீங்கன்னா டைம் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஆனால் இங்கே 108லேயே வச்சு போட்டிங்கன்னா என்ன சொதப்புனா, இங்கே லீவ் ஆகிட்டாங்களா, இந்த பாட்டில் என்ன ஆயிருக்கும்? இந்த பாட்டில் சி இருந்திருக்கவே மாட்டாங்க, சியே இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் பி இருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் 108ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ என்றைக்குமே டோட்டலாக வேலை பார்த்தாங்கன்னா அசியூம் பண்ணணும் நீங்கள், சப்போஸ் பியும் சியும் ஃபுல்லாக வேலை பார்த்தா எவ்வளோ நடந்திருக்கும்? ஸோ 143 யூனிட் நடந்திருக்கும். நமக்கு தேவை என்னது? டைம் தானே தேவை. ஸோ ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா டைம் என்னென்னு கிடச்சிட போகுது. அண்டர்ஸ்டாண்ட் இப்போ மாதிரி ஆயிருக்குதா? யோசித்து பாருங்கள், ஓனாக உட்காந்து லாஜிக்காக யோசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும்.